வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.20 அண்ட் 21 ஒரே வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2.20 என்னன்னு பார்த்துக்கலாம். கன்சிடர் an object traveling in a semi-circular path from point O to P. O அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு செமி சர்க்கிள் பாத்தில் அது என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுது in 5 seconds. இது ட்ராவல் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட டைம் எவ்வளோ அப்படின்னா 5 seconds. Calculate the average velocity and average speed. ஆவரேஜ் வெலாசிட்டியும் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ஸ்பீடும் என்னங்கிறத என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைனல் பொசிஷன் வெக்டார், இனிஷியல் பொசிஷன் வெக்டார் அண்ட் இதுக்கான டைம் என்ன, இந்த 3 வேல்யூவும் நமக்கு தெரியணும். ஸோ ஃபைனல் பொசிஷன் வெக்டார்னால் ஃபைனலாக எந்த இடத்துல வந்து நிற்குது P அப்படிங்கிற பாயிண்டில், இனிஷியலாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு O அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது ஃபைனல் பொசிஷன் வெக்டார் எவ்வளவு, 0லேருந்து 10 சென்டிமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு 0. அப்போ 10 மைனஸ் 0. ஓகேவா, 10 மைனஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 10. அண்ட் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகிருக்கு, நீங்கள் நம்ம கிராஃபில் ஜென்ரலாக எதை எடுப்போம், இந்த சைடு எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடு ஒய் ஆக்சிஸ், நேரே மேலே போணுச்சு அப்படின்னா இசட் ஆக்சிஸ். அதை இங்கே இண்டிகேட் பண்ண முடியாது. எக்ஸ் ஆக்சிஸை ஐன்னு குறிப்போம் அண்ட் ஒய் ஆக்சிஸை ஜேன்னு குறிப்போம். பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஐ ஆக்சிஸ், அதனால தான் ஐன்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ 10 மைனஸ் 0 10 தான், இந்த ஐ அதனால தான் வந்துச்சு சென்டிமீட்டர். டிவைடட் பை டைம் எவ்வளோ அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். 5 செகண்ட்ஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 மைனஸ் 0, 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுவும் 5 தான். இப்போ 10 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், 2. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. 2i சென்டிமீட்டர் பெர் செகண்ட் யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான். இப்போ 2 மட்டும் எழுதிங்கன்னா மார்க் குறைப்பாங்க. யூனிட் அங்கே என்னெல்லாம் இருக்குது, டைரெக்ஷனே இண்டிகேட் பண்ணணும், யூனிட்டே இண்டிகேட் பண்ணணும். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, டோட்டல் பாத் லென்த்தை நம்ம டைமால் டிவைட் பண்ணணும். இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் பாத் லென்த். அப்போ இது டோட்டல் பாத் லென்த் என்னது, ஒரு செமி சர்க்கிள். ஓகேவா, இப்போ ஒரு செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும் தெரியணும். ஸோ செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர். ஓகேவா, இதோட ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா சர்க்கிளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அப்போ அதில் பாதி, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஆரோட வேல்யூ எவ்வளவு, இங்கே மொத்தம், அப்போ இதை டயமீட்டர்னு எடுத்துக்கலாமா, அப்போ அதில் பாதி 5 சென்டிமீட்டர். மொத்தம் 10ன்னு இருந்துச்சு, அப்போ அதில் பாதி வந்து 5. அப்போது பை ஆர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஆருக்கு பதிலாக 5 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ 5 பை டிவைடட் பை 5. இப்போ 5 கேன்சல் பண்ணால் வெறும் பை மட்டும் இருக்கும். பையோட வேல்யூ வந்து 3.14 நமக்கு நல்லாவே தெரியும். யூனிட் இஸ் very very important, centimeter per second. That's all. Okay, next question போலாமா. Example 2.21. The position vector of the particle is given. Position vector என்னன்னு கொடுத்தாங்க. Calculate the velocity and speed of the particle at any instant t. Calculate the velocity and speed at t is equal to 2. 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். பொசிஷன் வெக்டார் கொடுத்துருந்து வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னா பொசிஷன் வெக்டாரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள் ஒன் டைம். அப்போ 2tவில் வந்து டி வந்து டீயோட வேல்யூ என்னவாயிரும் 1ன்னு ஆயிரும். ஓகேவா, அப்போ அங்கே 2 மட்டும் இருக்கும். ரெண்டாவது டைம் 3t², 3 இன்ட்டு டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் 2t. அப்போ 3 இன்ட்டு 2 6, 6t ஜே. மூணாவது டைம் வந்து கான்ஸ்டண்ட்டில் இருக்குது, அதனால் அது 0 ஆயிரும். இதுதான் வெலாசிட்டி. இப்போது வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கால்குலேட் த வெலாசிட்டி. ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஒவ்வொரு டேமையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் அதுதான் ஸ்பீடு. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும், 6t ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இப்போ ஏ சப்டிவிஷன் ஏல கேட்டிருக்கிற ரெண்டையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பியில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2 ஈக்குவேஷன்லேயும்
டீக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிடுவோம். இங்கே டி இருக்கா, 16 இருக்கா, அதில் டீக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 × 6 எவ்வளோ கிடைக்கும், 12. ஃபஸ்ட்டு டைமில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 2i + 12j இதுதான் வெலாசிட்டி அட் 2. ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 4வது கொஸ்டின், ஸ்பீட் அட் 2 செகண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஈக்குவேஷனில் டீக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், அதே மாதிரி தான் 6 × 2 என்னவாயிரும், 12 ஆயிரும். 12 ஸ்கொயர், ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் வந்து 144, 2 ஸ்கொயர் வந்து 4. √148 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா √148. இப்போ அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கணும். லாங் டிவிஷன் மெத்தட் படி பண்ணிங்க அப்படின்னா அக்யூரேட் வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் லாங் டிவிஷன் வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஷார்ட்கட் என்னங்கிறத சொல்கிறேன். 144 ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னா 12 கிடைக்கும், ரைட். 12 × 12 144. அது கூட 4 இருக்குது. அப்போ 144 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 148 இருக்குது. அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 சேர்த்துக்கிட வேண்டியதான். 12.1 முடிஞ்சு போச்சு. m⁻⁻1 இவ்வளோ எழுதினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.